18வது நாயனார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணம். திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று தனது திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறியுள்ளார். சிவன் அடியார்களின் ஆடைகளை அழுக்கு நீக்கி துவைத்துக் கொடுத்து அதையே சிவப்பணியாக தவறாமல் செய்து வந்தவர் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் ஆவார். சிவத்தை அறிந்து கொள்ள விரும்பும் அனைவருமே சிவன் அடியார்களின் பெருமையை உணர வேண்டும். பார்வதி தேவியார் வழிபட்ட பெருமைமிகு காஞ்சிமா நகரிலே ஏகாலியர் மரபிலே தோன்றியவர்தான் திருக்குறிப்பு தொண்டர் ஆவார். சிவன் அடியார்களின் குறிப்பறிந்து தொண்டு புரியும் ஆற்றல் மிக்கவர். எனவே திருக்குறிப்பு தொண்டர் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார். அடியார்களின் ஆடைகளில் உள்ள மாசுகளை போக்குவதாலேயே தன்னுடைய பிறவியின் மாசு போகும் என்று உணர்ந்த இவர் சிவன் அடியார்களின் ஆடைகளை துவைத்துக் கொடுக்கும் சிவ பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இப்படிப்பட்ட சிறந்த சிவத்தொண்டு புரியும் அவருடைய பக்தியை, புகழை, அன்பை அனைவரும் அறியும்படி செய்யவே இறைவன் திருவுள்ளம் கொண்டார். ஒரு நாள் இறைவன் கந்தலான ஆடையை உடுத்திக் கொண்டு மேனியிலே திருநீர் அணிந்து திருக்குறிப்பு தொண்டரின் இல்லத்திற்கு எழுந்துள்ளினார். அப்போது குளிர்காலம். குளிரால் நடுங்கிக் கொண்டு அடியார் உருவில் வந்தார் இறைவன். அடியார் வருகையை கண்ட நாயனார் விரைந்து சென்று அன்புடன் வரவேற்று அமர செய்தார். மெலிந்த உடல், அழுக்கேறிய கந்தல் ஆடை, திருவண்ணீர் பூசிய பிரகாசமான முகம், இப்படிப்பட்ட தோற்றத்துடன் அடியார் உருவில் தோன்றிய இறைவனை கண்டதும் மிகவும் மனம் வருந்தினார் திருக்குறிப்பு தொண்டர். அடியாரை நோக்கி, ஐயனே, தங்களின் மேனி மிகவும் இழைத்திருப்பதற்கு என்ன காரணம் என்று வினவ இறைவனோ குறுநகை புரிந்தார். ஐயா, தாங்கள் என்னுடைய இல்லத்திற்கு எழுந்தருளியிருப்பது பெரும் பாக்கியம். மேலும் சிவ புண்ணியம் கிடைக்க தங்களின் ஆடைகளை சுத்தம் செய்து கொடுக்க ஆடைகளை என்னிடம் தாருங்கள். தாங்கள் மேனியில் உள்ள திருவண்ணீர் போல சுத்தமாக சலவை செய்து தருகிறேன் என்று பணிவுடன் வேண்டினார். ஆனால் அடியார் உருவில் வந்த இறைவனோ, ஐயையோ, இந்த கந்தலான ஆடையை உன்னிடம் கொடுத்துவிட்டு நான் என்ன செய்வது? தாங்க முடியாத இந்த குளிர்காலத்தில் இந்த ஆடைகளை உன்னிடம் கொடுத்தால் என் பாடு திண்டாட்டம்தான் என்று கூறினார். திருக்குறிப்பு தொண்டர் முகத்தில் வேதனை படர்ந்தது. தொண்டர் கவலையும் கலக்கமும் கொண்டு மீண்டும் வேண்டினார். அடியாரோ சற்று நேரம் யோசிப்பது போல் பாவனை செய்தார். இறுதியாக மாலை மங்குவதற்குள் சுத்தமாக துவைத்து உலர்த்தி எம்மிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்று கூறினார். திருக்குறிப்பு தொண்டரும் ஒப்புக்கொண்டு ஆடைகளை துவைப்பதற்காக கண்களில் ஒற்றிக்கொண்டு மிக மகிழ்ச்சியுடன் துவைப்பதற்காக புறப்பட்டார். நீர்த்துறையை அடைந்த தொண்டர் ஆடைகளை துவைக்கத் தொடங்கினார். உடனே இறைவன் வருண பகவானுக்கு கட்டளையிட வருண பகவானும் கட்டளைக்கு பணிந்து மழை பெய்யும்படி செய்தார்.
அனல் சூழ்ந்த வானம் திடீரென்று கார் மேகங்களால் சூழ்ந்தது. எங்கும் கும்மி இருட்டு கவ்வத் துவங்கியது. தொண்டரின் உள்ளத்திலும் இருள் சூழ்ந்தது. மிகவும் கண் கலங்கினார். மழை பயங்கரமாக பெய்தது. இடி மின்னலுடன் மழை மிகவும் மோசமாக பெய்தது. தொண்டரோ செய்வது அறியாது திகைத்தார். மழை நின்றுவிடும் என்று எண்ணி ஏமாற்றம் அடைந்தார். ஆனால் மழை நிற்காமல் பெய்து கொண்டே இருந்தது. தொண்டரோ இடி சாய்ந்த மரம் போல் நிலை தளர்ந்தார். அவருடைய உடல் மழையாலோ குளிராலோ நடுங்கவில்லை. மாறாக சிவன் அடியார் மீது கொண்ட பக்தியாலும் பாசத்தாலும் பயத்தாலும் நடுங்கியது. அவரது கண்களில் இருந்து நீர் மல்கியது. மனம் துடித்து புலம்பினார். ஐயோ, ஏழை நான் என்ன செய்வேன்? சிவனடியாருக்கு செய்யும் திருப்பணியில் இப்படி ஒரு பேரிடி விழுந்து விட்டதே. மழை நின்றுவிடும் என்று காலம் தாழ்த்தி இப்போது ஈரத்துணியோடு நிற்கிறேனே. சிவன் அடியாருக்கு என்ன பதில் கூறுவேன்? இந்நேரம் பாவம் அவர் குளிரால் நடுங்கிக் கொண்டிருப்பாரே. தள்ளாத வயதில் இப்பெரியாருக்கு இந்த அளவிற்கு பொல்லாத கொடுமை செய்த பாவியாகிவிட்டேனே. சலவை செய்து தருகிறேன் என்று வீரவசனம் பேசிய நான் சிவன் அடியாருக்கு துரோகியான பின்னும் இந்த பாவி உயிரை வைத்துக் கொண்டு உலகில் வாழ்வதா? கூடவே கூடாது என்று புலம்பிக் கொண்டே திருக்குறிப்பு தொண்டர் துணி துவைக்கும் கல்லை நோக்கினார். தன்னுடைய தலையை துணி துவைக்கும் பாறையில் மோதி உடைத்துக் கொள்ள துணிந்தார். இதற்கு மேலும் அன்பு தொண்டரை சோதனை செய்து புண்படுத்த விரும்பாத இறைவன் தொண்டரை காக்க திருவுள்ளம் கொண்டார். தொண்டர் மோதிக் கொள்வதற்குள் இறைவனின் திருக்கை பாறையில் இருந்து தோன்றி அவருடைய சிரம் காத்தது. அருட்கரம் ஒன்று தன்னுடைய தலையை தடுத்தது கண்டு திருக்குறிப்பு தொண்டர் திகைத்தார். அப்போது வானத்தில் பேரொளி பிறந்தது. உமையொரு பாகனாக விடையின் மீது இறைவன் காட்சியளித்தார். திருக்குறிப்பு தொண்டர் தரை மீது விழுந்து வணங்கினார். இறைவனும் மூன்று உலகுக்கும் உம்முடைய பெருமையையும் புகழையும் உணர்த்தவே இவ்வாறு செய்தோம். இனிமேல் கையிலையிலே வந்து எம்முடன் இருப்பீராக என்று அருளினார். திருக்குறிப்பு தொண்டரும் பலகாலம் வாழ்ந்து நிறைய சிவத்தொண்டுகள் செய்து இறுதியாக இறைவனடி சேர்ந்தார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சிறுத்தொண்டர் நாயனாரின் வரலாறு அறிந்து அவரை வணங்கி வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.